தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 26வது வசனம் 25வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள, அதாவது தெய்வ ஜனங்களுக்குள்ள காணப்படுகிறதான ஒரு முரண்பாடான ஒரு காரியம் அல்லது மாய்மாலமான ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானித்து அதிலிருந்து நாம் மனம் திரும்பி நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாவெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை அவன் மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல அநேக காரியங்களை பேசுகிறார், எழுதி நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வேத புஸ்தகம். இந்த வசனம் என்பது வல்லமை உள்ளதான ஒரு காரியம். இந்த வசனம் என்பது நம்மளுடைய சுபாவத்தை மறுரூபப்படுத்துகிற வல்லமையுள்ள ஒரு வசனம். அதாவது நம்முடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்மை தேவனுடைய சுபாவத்திற்கு மறுரூபப்படுத்துகிற அல்லது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு காரியத்தை உடைய வசனமாக காணப்படுகிறது. ஆனா இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டிசப்ஷன் கூட இதை சொல்லலாம். அதாவது வஞ்சகம் என்று சொன்னால், தங்களை தாங்க வேற யாரும் வஞ்சிக்கல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அதை ஆங்கில வேதாமத்தில் நான் பார்த்தபோது மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே முட்டாளாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்தை அந்த வல்லமை உள்ள அதுலேயும் அந்த 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம இருதயத்துல நாட்டப்பட்டதும் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமான அந்த வசனத்தை நம்ம சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணுமா. இதுல 2 தவறான காரியத்தை நம்ம செய்யறோம். ஒண்ணு, வசனத்தை நம்ம வசனம் போதிக்கப்படும் பொழுது கேர்லெஸ்ஸா இருக்கிற ஒரு காரியம், அதை ஏற்றுக்கொள்ளாமல் சும்மா ஒரு லெத்தாஜிக்கா இருக்கிற காரியம். அதை குறித்தும் அந்த ஆங்கில வேதாமத்துல சொல்லும் பொழுது ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல நீங்க விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, சில பேர் வசனத்தை கேட்பாங்க, நல்ல தீவிரமா கேட்பாங்க, நல்ல எப்படி சொல்றது வாஞ்சியோட கேட்பாங்க, வசனத்தை அதிகமா அதை தேடுவாங்க, அதுல ஒரு நல்ல வாஞ்சி உள்ளவர்களாகவும் விருப்பம் உள்ளவங்க காணப்படுவாங்க. பட் அந்த கேட்ட வசனத்துல எத்தனை வசனத்தின்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கிற ஓமையில கூட அவர் சொல்றாருல, அந்த கடினமான பாறை நிறைந்த அந்த இடத்துல விதைக்கப்படுகிற விதை அது முளைக்குது, ஆனா அது கொஞ்ச நாட்களே அது தீந்து போய் விடுகிறது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறதும் அப்படிதான், அது நல்ல முளைத்து வளருகிறது, ஆனா அந்த முள் நெருக்கும் பொழுது, உலக கவலையினாலும் உலக காரியங்களினாலும் நெருக்கப்படும் பொழுது அது பலன் கொடாமல் அழிந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் இன்னைக்கு நிறைய வசனத்தை நம்ம கேட்கிறோங்க. 22வது வசனத்துல இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய ஆதார வசனம். நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வசனம் நம்முடைய செய்கையில வரணும். நம்முடைய அணுதின வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில அந்த வசனம் வெளிப்படணும். அப்படின்னா என்ன கேட்கிறோமோ, என்ன டீச்சிங் கேட்கிறோமோ, அந்த டீச்சிங் படி நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தெய்வ ஜனங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு காரியம்,
தவறான அல்லது முரண்பாடான அல்லது செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த வசனத்தை கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுறோம். அப்படி இருக்கிறவங்கள எதுக்கு ஒப்பிட்டு இந்த வேதம் சொல்லுகிறதுனா, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று தன்னுடைய முகத்தை பார்த்து விட்டு அந்த இடத்தை விட்டு போன உடனே தன் முகத்தை மறந்து போகிற மனுஷனுக்கு அவன் ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா நம்ம கண்ணாடி நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது நம்ம ரெடி ஆயிட்டு கண்ணாடியில பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்த விட்டு நகழும்பொழுது வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ள நம்ம பார்த்த அந்த பிம்பம் அல்லது நம்முடைய உருவம் நம்முடைய நினைவு விட்டு அகன்று போய் விடுகிறது. 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம மனசு வேற காரியங்கள்ல ஈடுபடுகிறது. இதே போலதான் வசனத்தை கேட்கிறவர்கள் கேட்டு விட்டு அதை செய்யாம போகும் பொழுது அவங்களும் இப்படிதான் மறந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு காலை பொழுதுல நம்ம இந்த காரியத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வரணும். இந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்தை ஆண்டவர் நம்ம கரங்கள் எழுதி கொடுத்து நம்முடைய தாய் பாஷையில அதை பல தெய்வ மனிதர்கள் பல பாடுகள் பட்டு இந்த மகிமையான தேவனுடைய வார்த்தையை நம்ம கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனா அதன்படி செய்யறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம இருக்கிறோம் வசனத்தின்படி. அப்ப இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேட்கிற வசனங்களை அப்படியே நம்ம உட்கிரகித்து அந்த வசனத்தின்படி வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே நம்ம அதை செய்கிறவர்களா காணப்படுவோம். இன்னும் சில பேர் அர்ப்பணிக்க கூட செய்வாங்க. அதாவது நல்ல செய்தி கேட்ட பொழுது உற்சாகம் அடைந்து ஆவியில பலனடைந்து ஆவியில அனல் அடைந்து நான் இனிமே இந்த மாதிரி இந்த வசனத்தின்படி வாழ போறேன்னு சொல்லி தீர்மானங்கள்லாம் எடுப்பாங்க. பட் அதை அனுதினமும் கடைபிடிக்காதபடினாலே எப்படி ஒரு விதை விதைக்கப்பட்டு அது பராமரிக்கப்பட வேண்டும். அந்த விதை தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். அதுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சும் பொழுது மாத்திரமே அந்த விதையானது முளைத்து அது பலன் கொடுக்கிறதாக மாறும். மாத்திரமல்ல, அந்த விதை வளர்வதற்கு செடி வளர்வதற்கு களைகள் இருக்கக்கூடாது. அது சுற்றிலும் வேலி அடைக்கப்பட வேண்டும். அதற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். அது பராமரிக்கப்பட வேண்டும். அப்போ நமக்குள்ள விதைக்கப்படுகிற வசனம் என்கிற விதைய நாம பராமரிக்காம போகிறதுனால தான் அது நமக்குள்ள பலன் கொடுக்காம இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், நம்ம கேட்கிற வசனங்கள் நம்ம உள்ளத்துல போய் அது விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்பட்ட வசனமானது பராமரிக்கப்படாததினாலே, பராமரிக்கிறதுனா என்னன்னா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம வாயில அறிக்கை செய்து அந்த வசனத்தை நம்ம வேதம் சொல்லுகிறது போல அதை நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளையே குறித்து நீ பேசி என்ன பண்ணு அதை செயல்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம், கேட்டுட்டு அப்படியே தீர்மானங்கள் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். அப்படி இல்லாதபடி அந்த வசனத்தை நமக்குள் விதைக்கப்பட்ட மகிமை நிறைந்த இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நாம் பராமரிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்குள்ள அந்த வசனம் கிரியை செய்யும். அந்த வசனம் உள்ள கிரியை செஞ்சு நம்முடைய வெளியில கிரியைகள்ல அது வெளிப்படும். அதைத்தான் 25வது வசனத்துல அவர் சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, அந்த வசனத்தை அது உற்று பார்த்துன்னு சொல்லும் பொழுது ஆங்கில வேதாமத்துல அதை நல்ல கவனித்து, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத கவனித்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அந்த வசனம் இப்படி சொல்லுது, பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லும் பொழுது நான் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். கவனமா இருந்து அந்த பொய் சொல்லக்கூடாதுங்கிற அந்த தீர்மானத்துல நிலைத்திருக்கணும். அதுதான் அந்த வசனத்தை நம்ம கிரியையில கொண்டு வர்றது. வசனத்தை கேட்கிறதாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறதா இருங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொய் சொல்லாதிருப்பாயாகிற வசனத்தை நம்ம கேட்கிறோம், அதை நம்ம கிரியையில கொண்டு வரணும். அப்படின்னா அதை கீப் அப் பண்ணணும். அந்த வசனத்தை நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். பொய் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த பொய் சொல்லாதிருப்பாயாகிற வசனம் நான் கேட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன், என் உள்ளத்துல அது விதைக்கப்பட்டிருக்கிறது, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழணும். அப்பதான் அது நம்முடைய கிரியையில என்ன பண்ணும், வெளிப்படும். அதை உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல்
அந்த கேட்ட வசனத்துக்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஏன்னா அந்த வசனத்தின்படி யார் செய்யறாங்களோ அவங்க பாக்கியவான்னு சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்குல்ல. கர்த்தருடைய வேதத்தின் வசனத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் அவங்க பாக்கியவானா மாறுறாங்க. ஸோ இன்றைக்கு காலை பொழுதுல இந்த செய்தியை கர்த்தர் நம்மிடத்துல பேசியிருக்கிறார். நாம வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அல்லது இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுறவங்களாக மாத்திரமல்ல, கண்ணாடியிலே முகத்தை பார்த்து மறைந்து போகிறது போல, நினைவில் இல்லாம போகிறது போல நாம விட்டு விடாதபடி நம்மிடத்துல விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனம் என்கிற விதையை நாம் பராமரித்து அதை பாதுகாத்து, அந்த வசனம் பாதுகாக்கப்படணும் இருதயத்துல. நான் அடிக்கடி செய்தி கொடுத்து முடிச்ச உடனே நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இன்றைக்கு போதித்த இந்த வசனங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்துல அது சீல் பண்ணப்படணும், பாதுகாக்கப்படணும், சத்துரு எந்த விதத்திலும் எடுத்து போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிக்கிற உண்டு. அப்போ பிரியமானவர்களே, அதை நாமளும் பர்சனலா நம்ம ஜெபிக்கணும். நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் கேட்ட இந்த வசனம் எனக்குள்ள பாதுகாக்கப்படணும், அது நான் வளர்த்தெடுக்கணும், அந்த வசனம் போதிக்கப்பட்டதுடைய நோக்கம் எனக்குள்ள நிறைவேறணும், அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழணும், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஒரு சின்ன ஜெபத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த வசனம் என்ன பண்ணும், உங்களுடைய வாழ்விலே காரிய ரூபಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. அது உங்க லைஃப் ஸ்டைலா அது மாறும். அந்த வசனம் அந்த வாழ்க்கை முறை இந்த வசனத்தின்படி மாறும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்றைக்கு நாம கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாம வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு மாய்மாலக்காரர்களாக இருப்போம். அல்லது அந்த முள்கள் மத்தியிலே விதைக்கப்பட்ட அந்த விதை எப்படி கொஞ்சம் வளர்ந்து பலன் கொடுக்காம போனதோ அதே போல நம்ம வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். யாக்கோபு 1:22 சொல்கிறபடி வசனத்தை நான் கேட்கிறவனா மட்டும் இல்லாம நான் அதுபடி செய்கிறவனா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவம் எவ்வளவு முக்கியம், அதன்படி செய்வது எவ்வளவு ஒரு முக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தேவ ஜனங்களாகிய நாங்கள் செய்கிற தவறை இந்த நாளிலே எங்களுக்கு காலையிலே உணர்த்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை அதிகமாக கேட்பதை பார்க்கிலும் கேட்ட வசனத்தின்படி வாழ்வதே உத்தமம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஐயா. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை நாங்கள் வஞ்சிக்காதபடி, அந்த கண்ணாடியிலே முகத்தை பார்த்து மறந்து போகிறவர்களா அல்லாதபடி, அதை கிரியையிலே கொண்டு வருகிற அனுதின வாழ்க்கையில அதை கடைபிடித்து வாழுகிற, உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் ஆண்டவரே, அந்த வசனத்தை குறித்துகளே அவைகளையே குறித்து பேசி அதன்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.